வெல்கம் டு உலகம் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல். மைசெல்ஃப் துரைசாமி. நம்ம சேனலில் நம்ம வந்து பிஏபி வீக்லி சீரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இந்த வாரத்துல இருந்து நம்ம வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 வீடியோவை வந்து போடலாம். ஏன்னா வந்து பிஏபியில் இருக்கிற ஆர்டிகளை தாண்டி நம்ம நிறைய ஸ்டாட்டிக் டேட்டா வந்து எடுத்துகிட்டு வரதால கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வாரத்தில் 2 வீடியோ பார்க்கும்போது நமக்கு வந்து படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வாரத்தில் வந்து 21லேருந்து 24 பிஐபியை வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷிப்ஸை வந்து இனாகிரேட் பண்ணியிருப்பாரு. அது என்னென்ன ஷிப்ஸ்னு வந்ததுன்னா ஐஎன்எஸ் குணகிரி, ஐஎன்எஸ் சன்சோதக், ஐஎன்எஸ் ஆக்ரே. எங்கன்னா சமயா பிரசாத் முகர்ஜி போர்ட். இது வந்து எங்க இருக்குன்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். அஹ் இந்த சமயா பிரசாத் முகர்ஜி போர்ட் வந்து எங்க இருக்குன்னா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால். அதை மட்டும் நான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஷிப்புமே வேற வேற பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த 3 ஷிப்போடைய பர்பஸ் வந்து நம்ம அடுத்த ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஎன்எஸ் குணகிரி. இதனுடைய டைப் எந்த டைப்னு வந்து பார்த்தீங்கன்னா சீல்த் வார்ஷிப். அது என்ன சீல்த் வார்ஷிப்னா ஒன்றும் இல்லை. இது வந்து என்ன பண்ணால் இட் யூஸ் மல்டிபிள் டெக்னாலஜி, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி எனிமி கிட்ட இருந்து நம்மளை வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஷிப்பை வந்து தெரியாத மாதிரி பாதுகாக்கும் பாதுகாக்கும் அந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதால இது வந்து சீல்த் வார்ஷிப்னு சொல்கிறோம். இது வந்து ஏர், சி அண்ட் அண்டர் வாட்டர் 3 இடத்துமே இது வந்து எஃபெக்டிவாக வந்து ஃபைட் பண்ணோம். வாட் இஸ் த பர்பஸ்? இதனுடைய பர்பஸ் என்னன்னா நமக்கு தெரியும். அதாவது ப்ரொடெக்ட் இந்தியன் மேரிடைம் பார்டர்ஸ். நம்ம வந்து நம்மளுடைய மேரிடைம் பார்டர்ஸை வந்து எஃபெக்டிவாக வந்து சேஃப்கார்ட் பண்ணணுன்றதுக்காக சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இதனுடைய ஷிப்பு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் சன்சோதர். இது வந்து என்னன்னா சர்வே ஷிப். அது என்ன சர்வேஷிப்னா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓஷன் எடுத்துட்டோம்னா வந்து ஓஷனில் வந்து நிறைய ரிலீஃப் இருக்கும், ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இப்போ வந்து கோரல் ரீஃப் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பெரிய கேனியான்ஸ் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ம், எரிமலை வால்கனோஸ் வந்து இருக்கலாம். இப்போ வந்து நம்ம சப்மரீன் வந்து வேற ஏதோ ஒரு நாடு வந்து நம்ம சப்மரீனை வந்து அட்டாக் பண்ண போதுன்னா நம்ம வந்து எஃபெக்டிவாக நம்ம வந்து சீல வந்து ட்ராவல் பண்ணணும்னா நமக்கு வந்து முன்னாடியே எந்தெந்த ரூட் வந்து எப்படி இருக்குன்றது தெளிவாக தெரியணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஐஎன்எஸ் சந்தோஷ் வந்து இது வந்து சர்வேஷிப். அதாவது சீல வந்து எங்கெங்கன்னா இருக்கு அப்படின்றத வந்து சர்வே பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நேவிகேட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஹெல்ப்ஸ் நேவிகேஷன்ஸ் அண்டு நேவல் பிளானிங். அதாவது சன்சோதகனா என்னது ரிசர்ச் ஷிப். அடுத்து வந்து ஐஎன்எஸ் ஆக்ரே. இது என்னன்னா ஆன்டி சப்மரீன் வார்ஷிப். இது ஃபுல்லாமே வந்து வார்ஷிப் தான் எங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் வந்து இது வந்து ஃபைட் பண்ணுறதாக யூஸ் பண்ணுறோம். இதான் இந்த நியூஸில் வந்து இதை மட்டும் எடுத்துகிட்டா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஐபியில் வந்து ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான நம்ம இந்தியா வந்து எந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து பிஐபியில் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு ஆர்டிகல் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு எங்கே யூஸ் ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்3ல வந்து நமக்கு இந்தியா ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஸோ சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை வந்து அங்கே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தெர் இஸ் எ சான்ஸ் இட் கேன் கம் இன் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. ஸோ இது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நம்ம படிச்சுதான் தான் இருக்கோம். ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் வேகமாக வந்து க்ரோத் ரோ பண்ணிட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து சந்திராயன் ப்ரோக்ராம். நமக்கே தெரியும் சந்திராயன் ப்ரோக்ராம் இஸ் ஆல் அபவுட் ரிலேட்டட் டு த மூன் மிஷன். சந்திராயன் வந்து 2001 வந்து 2008 வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். இதை வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மூன் மிஷன். ஓகேங்களா? இது என்ன பண்ணுச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்பிட் த மூனோடைய ஆர்பிட்டில் போயிட்டு அங்கே வந்து இட்ஸ் டிஸ்கவர்டு த பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் இன் லூனார் சர்ஃபேஸில் வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குன்றத வந்து இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து அடுத்து அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணோம்னா வந்து சந்திராயன் 2 வந்து 2019 வந்து லான்ச் பண்ணோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பார்ட்டாக சொல்கிறாங்க. 3 பார்ட்டாக இருக்குது. அதாவது என்னன்னா ஆர்பிட்டார், லேண்டார் அண்ட் ரோவர். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் தெளிவாக தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்க, இதான் வந்து எர்த்து. இங்கே தான் வந்து எர்த்து இருக்குது. இங்கே வந்து 3 இருக்குது. நமக்கு தெரியும்ல, நம்ம எர்த்தை சுற்றி தான் என்ன பண்ணுது 3 வந்து ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து நம்ம வந்து ஒரு ஒரு ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணுறோம். இப்படி லான்ச் பண்ணும்போது இது வந்து என்ன பண்ணோம்னா டைரெக்டாக வந்து 3 போகாது. இது வந்து ஆர்பிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எர்த்தை இப்படி ஆர்பிட் பண்ணிவிட்டு அடுத்து போயிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் 3 வந்து ஆர்பிட் பண்ணணும். இப்படி ஆர்பிட் பண்ணுறோம்ல, இது ஆர்பிட் பண்ணுறது தான் என்ன சொல்லணும்னா ஆர்பிட்டார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த ஆர்பிட் பண்ணி அப்படியே 3ல போயிட்டு கொஞ்சம் சேஃப் லேண்ட் ஆகுதுல்ல.
அந்த லேண்ட் ஆகிற ஒரு காம்போனன்ட் தான் வந்து லேண்டர்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அது வந்து லேண்ட் ஆகிட்ட உடனே அந்த லேண்டர்ல இருந்து ஒரு ரோவர் வந்து ஒன்று வரும். அந்த ரோவர் தான் வந்து என்ன பண்ணும்னா மூணு மூணு மூணில் போயிட்டு இறங்கும். இறங்கிட்டு அது அங்கே போய் ரிசர்ச் என்ன பண்ணுதோ அது எல்லாமே பண்ணும். இதில் இந்த லேண்டருடைய பேர் வந்து விக்ரம், இது வந்து பிரயாகான் அப்படி வச்சு அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்கோம். அதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இந்த இந்த மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இங்கே போய் இந்த லேண்டர் ரோவர் வந்து ப்ராப்பராக நம்மளால வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லேண்ட் பண்ண முடியல. பட் ஆனால் என்னன்னா இங்கே இருக்கிற வந்து ரோவர், அதாவது மூணு சுற்றி வந்துட்டு இருக்குல்ல, அந்த ரோவர் வந்து என்ன பண்ணுதுன்னா நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்து மூணை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கு. ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகேங்களா? இது வந்து அந்த லேடர் வந்து நமக்கு வந்து கிராஷ் ஆனதால நம்மளால வந்து கரெக்டாக இது பண்ண முடியல. அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3. ஓகேங்களா? இதுலேயும் அதே மாதிரி தான் 2 கம்பனண்ட். விக்ரம் லேண்டர், பிரகான் ரோவர். இது வந்து என்னன்னா இதோடைய இது வந்து போனோட நம்மளால வந்து சாஃப்டாக வந்து லேண்ட் பண்ண முடியல. ஆனால் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சாஃப்ட் லேண்டட் எங்கன்னா மூணுடைய சவுத் போலார் ரீஜன். நம்ம தான் வந்து இதுக்கு முன்னாடி போன கண்ட்ரி எல்லாமே மூணுடைய சவுத் போல் ரீஜனில் வந்து லேண்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நம்ம தான் என்ன பண்ணிருக்கோம்னா மூணுடைய சவுத் போலார் போலில் வந்து லேண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஃபோர்த்து கண்ட்ரி இன் சாஃப்ட் லேண்டிங். நாலாவதாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சாஃப்ட் லேண்டிங் வந்து மூணில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 1, 2, 3 அதனுடைய அட்வான்ஸ்டு விஷனாக வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 4 வந்து இஸ்ரோ வந்து பிளான் பண்ணியிருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம வந்து அங்கே போயிட்டு மூணில் இருக்கிற சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ரிட்டர்ன் வந்து எர்த்துக்கு வரணும். இதான் அதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் வந்து சந்திராயன் 4. பாருங்க, கலெக்ட் சாயில்ஸ் அண்ட் ராக் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த மூன், பிரிங் தோஸ் சாம்பிள் சேஃப்லி பேக் டு த எர்த். எதுக்குன்னா ஃபார் சயின்டிஃபிக் ஸ்டடி. மூணில் வந்து என்னென்ன நமக்கும் மூணுக்கும் ஏதாவது ரிலேட் ஆகுதுன்றது ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சாம்பிளை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். என்னுடைய கீ ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து லேண்டிங் ஆன் மூணில் போய் நம்ம வந்து லேண்ட் ஆகணும். தென் வந்து கலெக்டிங் லூனார் சாம்பிள்ஸ், அங்கே வந்து லூனார் சாம்பிள்ஸ் வந்து எடுக்கணும். லான்ச்சிங் சாம்பிள்ஸ் பேக் டு த லூனார் ஆர்பிட், அந்த ஆர்பிட்டில் வந்து வரணும். ரிட்டர்னிங் டெம் டு த எர்த். இங்கே வந்து என்னென்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க, டாக்கிங் அண்டு அன்டாக்கிங் இன் ஸ்பேஸ். இப்போ நம்ம வந்து டாக்கிங் அண்ட் அன்டாக்கிங்னா என்னென்னு வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இப்போ நம்மளே பார்த்தோம், இங்கே வந்து எர்த்து, இங்கே வந்து 3 இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து 3, இது வந்து எர்த்து. இப்போ இங்கேருந்து சேட்டலைட் வந்து போகுது. இங்கே தெரியும், நமக்கு தெரியும், இங்கே இருக்கிறது இங்கே ரிவால்வ் ஆகிறது தான் வந்து ஆர்பிட்டர். இங்கேருந்து இங்கே போகிறது வந்து என்னது, ஆல்ரெடி நான் பார்த்துருக்கோம், இது வந்து லேண்டர். ஓகேவா? அப்புறம் இங்கேருந்து வெளியே வரது தான் வந்து ரோவர். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லூனார் அசெட் வெஹிக்கல். இந்த வெஹிக்கல் என்ன பண்ணோம்னா இங்கேருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி இட் ரிட்டன் கம் பேக் டு த ஆர்பிட்டர். ஆர்பிட்டரில் வந்து அங்கே இருக்கிற ஆர்பிட்டரில் ஜாயின் ஆகிட்டு ரிட்டன் கம் பேக் டு த எர்த்து. அதாவது சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்பேஸ் டாக்கிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு 2 சேட்டலைட் வந்து ஒரு 2 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட், மேபி சேட்டலைட் ஆர் ராக்கெட் எதுவும் இருந்தாலும் 2 கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா டாக்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து மூணில் போயிட்டு சாம்பிள் எடுத்துட்டு சேஃபாக வந்து என்ன பண்ணணும், இடத்துக்கு வரணும். அதான் சந்திராயன் 4 மிஷனுடைய டார்கெட். அடுத்து வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், நமக்கு தெரியும், மங்கள்யான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஸில் அனுப்பிச்ச மிஷன் பேர் தான் வந்து மங்கள்யான். இது வந்து எப்போ 2013 எப்போ வந்து இது வந்து போய் ரீச் ஆச்சுன்னா வந்து 2014 வந்து ரீச் ஆச்சு. லான்ச் பண்ண வெஹிக்கல் பார்த்துக்கோங்க, PSLV C-25. இதோட அப்ஜெக்டிவ் என்ன, simple things to study about the surface, atmosphere and mineral composition in order to find out there is a possibilities of living things in the Mars or any other minerals will found in the Mars. So for that we are conducting the missions. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் மங்கள்யான்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரீச் த மார்ஸ் ஆன் ஏ ஃபர்ஸ்ட் அட்டம். நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே போயிட்டு வி கேன் ரீச் மார்ஸ். இது வந்து நம்ம வந்து 4th போயிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து சோவியத் யூனியன், USA அண்ட் தென் யூரோப் ஆல்ரெடி பிஃபோர் தட் லேண்டட் இன் மார்ஸ். இப்போ வந்து முக்கியமானது என்னன்னா இந்தியா டெமான்ஸ்ட்ரேட்டட் லோயர் காஸ்ட் எஃபிஷியன்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி. இங்கே வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து எர்த்து, அப்புறம் வந்து இங்கே வந்து மார்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு நல்லா டெவலப்டு கண்ட்ரி வந்து அவங்கக்கிட்ட வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கும். அவங்க வந்து நிறைய வந்து ஸ்பேஸுக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. அவங்களால வந்து ஒரு ரொம்ப ஹை ஃபியூலை செலவு பண்ணி இங்கே ராக்கெட்டை வந்து டைரெக்டாக வந்து மார்ஸ்க்கு வந்து அனுப்ப முடியும்.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து டைரெக்டாக மார்ஸுக்கு அனுப்பாம எர்த்து மார்ஸும் எப்போ வந்து கிட்ட நியரஸ்ட்டாக வருது அட் த சேம் டைம் நம்ம வந்து நேராக போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படியே ஆர்பிட் பண்ணி எர்த்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் ஆர்பிட் பண்ணி கரெக்டாக எப்போ கிட்ட வருதோ அப்போ போயிட்டு நம்ம வந்து மார்ஸை வந்து ஆர்பிட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதனால் என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஃபியூல் காஸ்ட் வந்து ரொம்ப சேவ் ஆச்சு. எஃபிஷியன்ட் நம்மளால வந்து மார்ஸ் வந்து ரீச் ஆக முடிஞ்சிச்சு. இதோட இந்தியாவுடைய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஆதித்ய எல்1 இந்தியா ஃபர்ஸ்ட் சோலார் அப்சர்வேட்டரி. இது வந்து எங்க டு ஸ்டடி அபவுட் த சன். சன்ல வந்து எஸ்பெஷலி என்ன சன்னோடைய அட்மாஸ்பியர் கொரோனாவில் வந்து என்ன இருக்கு, அப்புறம் சோலார் ஃபிளார்ஸ், சோலார் மாஸ் எஜெக்ஷன், இது எல்லாமே சன்ல இருந்து வர மோஸ்ட் வெரி ஹீட்டட் பார்ட்டிகல்ஸ். சரி, இதையே நம்ம வந்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் டுடே எவ்ரி திங் வில் பி கனெக்டட் த்ரூ த சேட்டலைட். சம் எக்ஸ்டென்ட் வந்து அங்கிருந்து வர வந்து ஒரு ஹீட் பார்ட்டிகல்ஸ் வந்து நம்ம சேட்டலைட்டை வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் தட் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும். சேட்டலைட்ஸு மேபி அது எர்த்தையுமே அஃபெக்ட் பண்ணலாம். அப்புறம் சேட்டலைட்டு கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் பவர் சிஸ்டம் தேர் இஸ் எ பாசிபிலிட்டி டு அட்டாக் இஸ் டேமேஜ் இஸ் பவர் சிஸ்டம்ஸ் ஆல்சோ. ஸோ இதை வந்து நம்ம எங்கே இந்த சேட்டலைட் வந்து நம்ம எங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லக்ராஞ்ச் பாயிண்ட் ஒன். அது நான் லக்ராஞ்ச் பாயிண்ட் ஒன் என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது என்னென்ன பேலோட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா விஎல்எல்சி, அதாவது விசிபிள் எமிஷன் லைன் குரோனோகிராஃபி. இதுதான் சன்னுடைய கொரோனாவை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு. நதிங் பட் சன்னோட கொரோனானா சன்னுடைய அவுட்டர் லேயரை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப். இது எதுக்குன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் லைட்டை வந்து இது பண்ணுறதுக்கு. எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஸ்டடி அபவுட் த மெனி அதர் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த சன். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த லக்ராஞ்ச் பாயிண்ட்ன்றதை வந்து பார்க்கலாம். இப்போ இதான் வந்து எர்த்து. நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சன்னை வந்து ஸ்டடி பண்ணணும். இப்போ சன்னை ஸ்டடி பண்ணணும்னா நம்ம வந்து சேட்டலைட்டை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இடத்த சம் எக்ஸ்டென்ட் இங்கே வச்சோம்னா மூணு வந்து என்ன பண்ணணும், மூணு வந்து ரிவால்யூஷனில் இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து சேட்டலைட்டை வந்து மறைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டைம்ல நமக்கு வந்து சன்ல என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இங்கே வைக்கும்போது இது எதனுடைய எஃபெக்டும் இல்லாமல் ஃப்ரீயாக என்ன பண்ணணும்னா மூணை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எல்1ன்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் எர்த்துக்கு பின்னாடி இருக்கிறது வந்து எல்2ன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன பிளேஸ் பண்ணலாம்னா ஆஸ்ட்ரோஸ்டாட் நம்ம தெரியல ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ். இங்கேருந்து நம்ம ஸ்பேஸில் இருந்து ஏதாவது ஒரு ஸ்டார்ஸையோ ஒரு பிளாக் ஹோலையோ எனி அதர் ரேடியோஸ் வேவ் சிக்னல்ஸையோ இது எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் வைக்கும்போது எர்த்தோடைய மூணோடைய அண்டு சன்னுடைய எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் வந்து அந்த வேவ்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் தென் இது வந்து எல்4 அண்ட் இது வந்து எல்5 அண்ட் தென் இது வந்து எல்3. இட் இஸ் ஆப்போசிட் டு த சன். ஓகேங்களா? இது மட்டும் இது வந்து படிச்சு வச்சுக்கலாம். எல்1 எல்2 எங்கெங்க இருக்குது. ஸோ அதை தான் வந்து கொடுத்துருப்பான். எல்1 வந்து பிட்வீன் சன் அண்ட் எர்த்து. இது வந்து பியாண்ட் த எர்த்து வந்து எல்2. எல்3 வந்து ஆப்போசிட் சைடு டு த சன்னு. எல்4 அண்ட் எல்5 இது வந்து என்னன்னா ஸ்டேபிள் பாயிண்ட் ஃபார்மிங் ஏ ட்ரையாங்கல் வித் சன். ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, இது வந்து ட்ரையாங்கல் தான். இப்படி ஒரு ட்ரையாங்கல், இந்த ட்ரையாங்கலை தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து வந்து என்னன்னா இந்தியா வந்து நம்ம எஃபெக்டிவாக ஸ்பேஸ் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் சயின்ஸில் வந்து ஆஸ்ட்ரானமி அண்டு இன் ஆர்பிட் டெக்னாலஜியில் வந்து நம்ம நிறைய டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரோஸ்டாட். இது வந்து என்னன்னா இதான் நம்ம ஆல்ரெடி சொன்னல அந்த எல்2ல வந்து ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. இது வந்து என்னன்னா மல்டிபிள் வேவ்லென்த் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரினா இட் கேன் பி அப்சர்வ் த சிக்னல்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் வேவ்லென்த். அதை வந்து ஆஸ்ட்ரோசாட். அடுத்து வந்து எக்ஸ்போசாட். இது வந்து இது டு ஸ்டடி அபவுட் த எக்ஸ்ரே அஸ்ட்ரானமி. அதை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கினது தான் அது எக்ஸ்போசாட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்தியா வந்து ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஜனவரியில் வந்து கண்டக்ட் பண்ணிச்சு. இது வந்து நம்ம வந்து 4th நேஷன் ஃபார் அட்டானமஸ் ஸ்பேஸ் டாக்கிங். இனோவேரியல் டாக்கிங்னா ஒரு 2 சேட்டலைட்டோ சம் எக்ஸ்டென்ட் 2 ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் இட் கேன் பி இன்ட்ராக்ட் ஈச் அதர். அதான் வந்து ஸ்பேஸ் டாக்கிங்னு சொல்லுவோம். இங்கே வந்து நம்ம அட்டானமஸ் டாக்கிங் பண்ணியிருக்கோம். அட்டானமஸ் டாக்கிங் மீன்ஸ் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் இட் கேன் பி ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி. அதை நம்ம வந்து அட்டானமஸ் டாக்கிங்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ஆல்சோ இஸ்ரோ, இது வந்து ரொம்ப முக்கியம். பவர் டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் த டாக்டர் சேட்டலைட்ஸ். ஒரு 2 சேட்டலைட்டை வந்து ஒன்றா கம்யூனிகேட் பண்ண வச்சு அதுலேருந்து ஒரு சேட்டலைட்லேருந்து இன்னொரு சேட்டலைட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பவருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி. அது மட்டும் இல்லாமல்
டெஸ்டட் த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் இன் எ மைக்ரோகிராவிட்டி. அதாவது ஒரு சேட்டலைட்ல வந்து ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு இதுவ வச்சு ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எங்க ஸ்பேஸ்ல. இது வந்து ரொம்ப பிரேக் த்ரூ டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா, இப்போ வந்து நம்ம நெறைய சேட்டலைட் வந்து நம்ம இங்கேருந்து தான் வந்து அதான் வந்து அடுத்தனா நெறைய சேட்டலைட் இங்கேருந்து கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு சின்ன ஃபெயிலியர்ல அந்த சேட்டலைட் வந்து ஃபெயில் ஆயிடும். நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து இது போல ஒரு ரோபோட்டிக் ஆர்ம வச்சு அந்த சேட்டலைட் சரி பண்ற மாரி இருந்துச்சுன்னா, வி கேன் சேவ் மோர் அமௌண்ட். ஏன்னா ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றதுலருந்து அது சக்சஸ் ஆகுற வரைக்கும் எவ்வளோ காஸ்ட், அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹியூமன் கேபிட்டல்ஸ். ஸோ இதுமாரி நம்ம ஒரு மேபி இட்ஸ் எ ஸ்மால் டெக்னாலஜி, பட் இட் கேன் சேவ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் த இன் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ அதாவது இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரோ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சக்ஸஸ்ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் பாரதிய பாரதிய ராக்கெட் சிஸ்டம். அதாவது இப்போ பார்த்தது தான் இது வந்து எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, பாரதிய அந்தர்திய ஸ்டேஷன் நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இந்தியா வந்து லான்ச் பண்ணுறதுக்கு பண்ண போகுது ஃபியூச்சரில், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் த சந்திராயன் 4. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மீனஸ் மீனஸ் விஷன் மீனஸ்க்கு வந்து நம்ம வந்து 2028ல வந்து லான்ச் பண்ண போகிறோம். த சேம் திங், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டு லான்ச் த மிஷன் டு த வீனஸ். இட்ஸ் ஆல் அபவுட் டு ஸ்டடி அபவுட் த சர்ஃபேஸ் கம்போசிஷன், அட்மாஸ்பியர், அயனோஸ்பியர் அண்ட் ரீசர்ஃபேசிங் ப்ராசஸ். எதுக்கு? ஹவு சோலார் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் த, எப்படி வந்து ஒரு சோலார் ஆக்டிவிட்டி வந்து அந்த பிளானட் சர்ஃபேஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை பற்றி தெரிஞ்சிருக்கு தான். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் தெர்மல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டு ஆப்ரேட் த வீனஸ் அட் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். ஸோ வீனஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் தான் அங்கே வந்து ரிசர்ச் வந்து பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் டெக்னாலஜி அண்டர்டேக்கன் பை த இஸ்ரோ. இதனால நம்ம என்ன டீப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் பிளானரி சயின்ஸில் இந்தியா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் க்ரோவிங் வெல். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ககன்யான் மிஷன். ஸோ இதனுடைய மிஷனுடைய எய்ம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரோக்ராம். எய்ம் டு ஸ்டென் 3 இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் 400 கிலோமீட்டர் ஆர்பிட் அப் டு 3 days. ஒரு நம்ம இடத்துல இருந்து ஒரு 400 கிலோமீட்டரில் ஆர்பிட் பண்ணுறோம். ஒரு 3 நாளைக்கு வந்து ஆர்பிட் பண்ணணும் ஒரு 3 ஹியூமன் பீயிங்ஸ். அதான் அதனுடைய ககன்யானுடைய பிளான். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னன்னா, 2 அன்ஸ்க்ரூவ்டு மிஷனும் ஒரு குரூவ்டு மிஷனும் பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேனை வந்து ஒரு லோயர் ஆர்பிட்டில் ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்து போகிறதுக்கு முன்னாடி சில ரோபோட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து எதுவுமே இல்லாமல் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே போய் ஆர்பிட் பண்ணிட்டு அது சேஃப் லான்ச் ஆகுதா, எந்த அளவுக்கு நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்றதுக்கு டூ அன்ஸ்க்ரூவ்டு மிஷன். லேட்டராக நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸை வந்து சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து இது எல்லாமே இட் ஆல் த டெக்னாலஜிஸ் வில் இம்ப்ரூவ் அவர் இந்திய ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. அதுதான் வந்து சொல்ல வராங்க. அடுத்து வந்து ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் எக்கனாமிக் வருது பாருங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு அலோவ் பண்ணியிருக்கோம். அதாவது February 2024 நம்ம வந்து 100% எஃப்டிஐ வந்து அலோவ் பண்ணுறோம் ஃபார் செலக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 100% எஃப்டிஐ வந்து ஸ்பேஸில் வந்து எல்லாத்துக்கும் அலோவ் பண்ணல. இதில் வந்து ஒரு 3 கேட்டகரி நம்ம வந்து அலோவ் பண்ணுறோம். இது வந்து 74% ஆஃப் எஃப்டிஐ இதுக்கு வந்து சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் அண்டு ஆப்ரேஷன்ஸ், சேட்டலைட் டேட்டா ப்ராடக்ட்ஸ், கிரவுண்ட் யூசர் செக்மெண்ட் சர்வீஸ். இது வந்து 74% எஃப்டிஐ இந்த ஃபீல்டில் வந்து அலோவ் பண்ணுறோம். அடுத்து வந்து 49% எஃப்டிஐ வந்து எதுக்குன்னா லான்ச் வெஹிக்கல்ஸு, ரிலேட்டட் சிஸ்டம்ஸ் அண்டு ஸ்பேஸ் போர்ட்ஸ் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே 100% எஃப்டிஐ வந்து எதுக்குன்னா மேனுஃபேக்சரிங் சேட்டலைட் அண்ட் கிரவுண்ட் செக்மெண்ட் காம்பவுண்ட். நல்லா யோசிக்கணும். இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் சேட்டலைட்டு, ஆனால் சேட்டலைட் காம்போனன்ட் நம்ம வந்து 100%க்கு ஃபாரின் டெவலப்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறோம். ஆனால் சேட்டலைட்டுக்குன்னு பார்த்தா ஒன்லி 74%. இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு எந்த ஒரு செக்டாருமே வளரணும்னா, அது வந்து ஒரு பிரைவேட், பப்ளிக் 2டைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த விதத்தில் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக கொண்டுன்றதுக்காக கொண்டு வந்து தான் அது இன் ஸ்பேஸ், அதாவது இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அசோசியேஷன் சென்டர்ஸ். இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னா, இட் கேன் ப்ரொவைட் எ நார்ம்ஸ், கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் எ private partners for about what clear authorization, eligibility, and then compliance requirement of the for the place activities and bringing greater transparency, predictability and investor confidence. அதாவது ப்ரைவேட் செக்டரை ஸ்பேஸில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வைக்கணும். அதான் இன்ஸ்பேஸோடைய முக்கியமான நோக்கம். அதை மட்டும் தெரிஞ்சுட்டா இட்ஸ் மோர் தென் இனஃப். அடுத்து முக்கியமானது வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டெக்ஸை வந்து
பேஸ் இயர் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 2023 டு 2022 டு 23. இது வந்து மந்த்லி ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ரிலீஸ் பண்ணுறா? ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். ஓகே. எங்கே? அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். இதில் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 84 இந்த இண்டெக்ஸும் அப்புறம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ரெண்டுமே வந்து வேறு வேறு. அது டிஃப்ரென்ஸ் வந்து முன்னாடி பார்ப்போம். இதில் 40.27% ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரியோடைய எதில் இருக்குன்னா ஐஐபியில் வந்து இருக்குது. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில். இதில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இதில் 8 கோர் இண்டஸ்ட்ரியில் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃபைனரி ப்ராடக்ட். லோவஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃபெர்டிலைசர். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்றது பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து இதோடைய 3 வந்து ஒரு செட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ரிஃபைனரி ரிஃபைனரினா ரிஃபைனரி, எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்டீல். அடுத்து இது 3ஐயும் வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு சாம்பர் எடுத்துக்கலாம். நமக்கே தெரியும். இப்போ இதில் வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. ஓகேவா? க்ரூட் ஆயில். இப்போ வந்து இதை வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண என்ன பண்ணுவோம்? கோல் க்ரூட் ஆயில் ஹீட் பண்ணதுல என்ன வரும்? நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சிமெண்ட்டும் தயாரிக்கலாம், ஃபெர்டிலைசரும் தயாரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ரிஃபைனரி. அந்த ரிஃபைனரி என்னன்னா சும்மா ரினபிள் எனர்ஜி ஞாபகம் வச்சுங்க. ரினபிள் எனர்ஜி. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்புறம் அப்படியே எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணோம்னா நிறைய ஸ்டீல்லாம் தேவைப்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மேபி ஸ்டீல் வந்து ஒரு நாட்டிய கண்டக்டர். கண்டக்டர் கிடையாது இருந்தாலும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுமாதிரி ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியாக டக்குன்னு நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஐசிஐ ஐபிபிஐ. இங்கே வந்து இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரி நேம் இட் செல்ஃப் டெல்ஸ் இட்ஸ் ஒன்லி மெஷர் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் 8 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர். அந்த 8 இண்டஸ்ட்ரி மட்டும் தான் அது வந்து மெஷர் பண்ணுது. இது வந்து ஓவரால் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துமே மெஷர் பண்ணுறது தான் அது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். ஓகேவா? அடுத்ததான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு மூணுக்கு இருக்குது. மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதில் என்ன பண்ணணும்னா அடுத்து போயிட்டு இந்த மைனிங், மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி இதில் வந்து எதுக்கு வந்து வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அப்படி பார்த்தோம். there is a possibility to ask in the examination. அடுத்து வந்து இதை வந்து யார் பப்ளிஷ் பண்ணுறான்றதை பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐசிஐ வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அவங்க வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரெண்டுமே மந்த்லி தான். ரெண்டோடைய பேஸ் இயருமே 22-23 தான். இது வந்து நமக்கே தெரியும். ஒன்லி ஃபார் இண்டஸ்ட்ரி. இட் ஆல் அபவுட் காம்பரன்சிவ் மெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். வெயிட்டேஜ் வந்து நான் ஒன்லி 8 இண்டஸ்ட்ரி இட்டு மினி இண்டஸ்ட்ரி. இது வந்து 40% ஆஃப் ஐஐபி. இட் யூசஸ் த டேட்டா ஆஃப் 8 கோர் இண்டெக்ஸ். அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி தான் அது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து போகலாமா? அடுத்து வந்து யூனியன் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா என்எஃப் நாஃப்ட் என்ஏ நாஃப்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த என்ஏஎஃப்இடி அப்படின்றது அப்படின்னா என்னன்னு வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து கல்யாண் ஸ்காலர்ஷிப், அப்புறம் திருஷ்டி யூனிவர்சிட்டி அண்டு இபிஆர்பி போர்ட்டல் அப்படின்னு என்னன்றதை ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்இஎஃப்இடினா ஒன்றும் இல்லை. நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேஷன் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் லிமிடெட் இந்தியா. அவங்க வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கல்யாண் ஸ்காலர்ஷிப். இது வந்து எதுக்குன்னா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் ஃபார்மர்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து கொடுக்குறது. இதே மாதிரி சப்போர்ட் எஜுகேஷன் அண்ட் வெல்ஃபேர். அவங்களுக்கு எஜுகேஷனுக்கும் வெல்ஃபேருக்கும் ஒரு நம்ம வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறத நோக்கத்தோடு கொண்டு வந்துட்டு இந்த ஸ்கீமு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி போர்ட்டல். இட்ஸ் ஆல் அபவுட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பண்ணலாம். எவ்வளோ ப்ரூவ்மெண்ட், எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது. அது மூவ்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இன் ரியல் டைமில் அது வந்து எப்படி வந்து ஒரு கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு பிளேஸ்ல இன்னொரு பிளேஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோட டிமாண்ட் சப்ளை இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது நாங்கள் திருஷ்டி போர்ட்டல். அடுத்து வந்து இஆர்பி போர்ட்டல். வாட் இஸ் இஆர்பி போர்ட்டல்? இட் இஸ் நத்திங் பட் என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். ஓகேவா? இதுவுமே வந்து என்னன்னா இட் டிஜிட்டல் சிஸ்டம் ஃபார் மேனேஜிங் என்இஎஃப்டி ஆப்ரேஷன். இதுனா இதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுறோம். ப்ரொக்யூர்மெண்ட், ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக் அண்டு இன்வென்டரி அட்மினிஸ்ட்ரேஷன். இது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இஆர்பி போர்ட்டலை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஃபேக்ஸ். இதை நம்ம பார்த்துருப்போம். நேஃபேக்ஸ் இன் ஆக்ஷன் போர்ட்டல். அதாவது ஃபார் த பெட்டர் ப்ரைஸ் டிஸ்கவரி ஆன்லைன் ஆக்ஷனுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் அது இந்த வந்து போர்ட்டல். ensure the better price discovery, it can improve the farmer's livelihood. When you are writing in mains related to the agriculture topics or otherwise social welfare, in the topic you will come across the community of farmers. So
during one of the major problems farmers are faced, it is nothing but to get a proper price for their product. So in that area we can mention that portal because it was very useful. In governance also we can use this because this is a digital governance inclusions for the rural farmers. Okay, another one important news has come from the BIB. It is related to the Archaeological Survey of India. So recently, scientists discovered the Raki Garki, three human skeletal remains. So let's see about the details, some information about the Raki Garki. First one, பார்த்தீங்கன்னா ராக்கி கர்கி ஸ்ப்ரெட் ஆஃப் 550 hectares in Haryana. ஹரியானால ஒரு நமக்கு தெரியும் இந்து சிவிலைசேஷன்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் சைட்ஸ் வந்து இது ராக்கி கர்கி. ஸோ இதனுடைய what are the features of this ராக்கி கர்கி? It may be it's continued from early Harappa to mature Harappa periods. இதில் வந்து என்ன இருக்கு? Planet settlements, drainage system, crop productions, centers, trade networks and burial grounds. These are the features are found in the Raki Garki. Recently, I can find out three complete human skeletons in Raki Garki. I think that's more than enough in this content. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா one of the important vision, India Maritime Vision target 5 years ahead of schedule. What is India Maritime reforms? It is the number one for which global ship recycling. So almost 35.4%. Highest as per the UNCDTA. We can see it detailedly in the next slide. So India emerges as a world first globally for a recycling nation. We can just இதெல்லாம் அப்படியே பார்த்துக்கலாம். என்னது in how it can rise the percentage of recycling the ships. So it is very useful in order to we are speaking about the sustainable developments because you are one of the important goal of the sustainable development is reuse, recycle, like that. So we can use it in some main science ratings. Okay, United Nations Conference on Trade and Development. It is data released by these organizations. Okay, ahead of 5 years, India can ensure the world leading shipping cycle nation. Okay, one of the international conventions related to the safe, environmental, sound recycling ship. That is nothing but Hong Kong Convention. Based on the Hong Kong Convention, the government of India enacted the Recycling of Shipping Act 2019. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து எனாக்ட் பண்ணியிருக்கோம் டு இம்ப்ரூவ் த ரீசைக்ளிங் ஆஃப் ஷிப்ஸ். ஸோ நவ் வி ஆர் த குளோபல் ஃபர்ஸ்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் த இன்ஃபர்மேஷன் அபவுட் கேரிஃப் கிராப்ஸ். இந்த கிராப்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து 2026-25 கம்பேர் பண்ணி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆயிருக்கான்றது வந்து ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.26% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பல்சஸ் ஆல் அபவுட் 0.83. அந்த மைனஸ் இருக்கிறதுலாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு பீன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற எங்கன்னா இருக்குது, இது பாருங்க. ஓகே, அதர் பல்சஸ். அடுத்து வந்து ஸ்ரீ அண்ணா கோர்ஸ் சீரியல்ஸ். இது வந்து இதுவுமே 2.6% வந்து இருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மில்லட்ஸ் இதுவுமே வந்து 0.04% தான் இருக்குது. We know very well today India facing the one of the biggest problem is invisible poverty. It is nothing but poor nutrition among the peoples. So it's not a good thing. The production of small millets is reducing because small millets have the richest nutritions. So we want to improve this area. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ், இட்ஸ் ஆல்சோ 0.87% வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்து கிரவுண்ட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ், இட்ஸ் ஆல்சோ ரெடியூஸ்டு. அண்ட் தென் சுகர் கேன் இன்க்ரீஸ்டு. இது ஒன்லி ஒன்லி மார்ஜினல் இன்க்ரீஸ் ஒன்லி. ஜூட் அண்ட் மில்லட்ஸ் இதுவுமே கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆல் அபவுட் 1.95% தான் வந்து டோட்டல் ப்ராடக்ட் ஈல்டில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Just grow through the data. If it is possible, we can use it as an mains when you are writing about the agriculture answers in GS paper 3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் ஆஃப் த இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னன்னா விஆர் IMD sets this year is the El Nino year.
ஸோ த ரெயின்ஃபால் வில் பி ரெடியூஸ்டு கம்பேர்ட் டு த நார்மல் இயர். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்னினோன்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி எல்னினோன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சொசைட்டி எக்கனாமி எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்னினோ அப்படின்ற ஒரு கான்செப்டை புரிஞ்சதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பேசிக்ஸாக சில வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாமே ஆல்ரெடி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். ஜஸ்ட் ஒரு growth ரோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இடத்த வந்து விஆர் ஆஃபாக பிரித்தோம்னா இதான் வந்து ஈக்குவேட்டர். நமக்கு நல்லா தெரியும் ஈக்குவேட்டரில் வந்து சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சன்லைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இங்கே என்ன இருக்கும், இங்கேருந்து ஏர் மாய்ச்சர் அது எல்லாமே வந்து அப்போட வந்து அசண்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்குது, இங்கே தான் வந்து ட்ரோபோஸ்பியர் இருக்குது. ட்ரோபோஸ்பியர் இருக்கும்போது இங்கேருந்து போகிற ஏர் வந்து இப்படி இப்படி இப்படியும் வந்து டைவர்ஜ் ஆகும். டைவர்ஜ் ஆகும்போது இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, இங்கே வந்து ஒரு லார்ஜஸ்ட் பேண்ட் வித் ஆஃப் ஏர் இங்கே வந்து என்ன இருக்கு, ஜெட் ஸ்ட்ரீம் இங்கே வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த ஜெட் ஸ்ட்ரீமை தாண்டி இருந்தாலும் அதெல்லாம் போக முடியாது. ஸோ அந்த ஏர் என்ன பண்ணும், அயனுக்கு வந்து டிசெண்ட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து டிசெண்ட் ஆகுது. இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இப்படி டிசெண்ட் ஆகிற ஏர் நேராக இப்படி வராமல் ஏன் இப்படி போகுது. இங்கே தான் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் கொரலிஸ் ஃபோர்ஸஸ். கொரலிஸ் ஃபோர்ஸஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஓகேங்களா, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஒரு பொருள் போகுதுன்னா அது வந்து ரைட் டைரக்ஷனில் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி சதன் சதன் ஹெமிஸ்பியரில் வந்து ஒரு பொருளை நம்ம ட்ராவல் ஆகும்போது அது வந்து லெஃப்ட் சைடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போது இங்கேருந்து இது ரைட் சைடு, அப்போ இங்கேருந்து இது போகும்போது லெஃப்ட் சைடு. ஸோ இப்படி போகும்போது இங்கே தான் வந்து லோ ப்ரெஷர் இருக்குது. இந்த இதுக்கு பேர் தான் நம்ம சொல்லுவோம் ட்ரேடு வின்ஸ். இப்போ நம்ம எல்னினோவை புரிஞ்சுக்கணும்னா ட்ரேடு வின்ஸ்னால் என்னென்னு வந்து புரிஞ்சுக்கணும். ட்ரேட் வின்ஸ் வந்து இப்படி தான் சப்ட்ராபிக்கல் ஐலிருந்து ஈக்குவடரை நோக்கியே வந்து வருது இன் போத் ஹெமிஸ்பியர். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரேட் வின்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் டேக் மோர் டைம்ஸ். இப்போ ட்ரேட் வின்ஸ்னால் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம் டு அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் ஆஃப் த எல்னினோ. அண்ட் தென் எல்னினோ. இப்போ எல்னினோ லானினான்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த நார்மல் இயர் தான் நம்ம வந்து லானினான்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அப்படியே பார்த்தோம், இங்கே தான் வந்து ஈக்குவேட்டர் இருக்குது. நான் வச்சுங்க தான் வந்து ஈக்குவேட்டர். இப்போ இங்கேருந்து என்ன வருது, ஈஸ்டர்லிஸ். இங்கேருந்து ஈஸ்டர்லிஸ் வருது. இப்போ இந்த ஈஸ்டர்லிஸ் என்ன பண்ணுன்னா அப்படியே கடலில் இருக்கிற ஹீட் ஹீட் அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற இந்த இடத்த வந்து என்ன பண்ணும், இந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணுது, கான்சன்ட்ரேஷன் பண்ணும். கண்டினியூஸாக இந்த பக்கம் கான்சன்ட்ரேஷன் ஹீட் வந்து கான்சன்ட்ரேட் ஆகும். இங்கே வந்து ஹீட் அதிகமாகிறதால என்ன ஆகும்னா நமக்கே தெரியும் இங்கே வந்து லோ ப்ரெஷராக இருக்கும், லோ ப்ரெஷர் ஆகிடும். லோ ப்ரெஷர் ஆகிறதால இந்த இடத்த இந்த சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக ஹை ப்ரெஷராக இருக்கும். இப்போ விண்டு மூமெண்ட் வந்து சவுத் அமெரிக்கா இட்ஸ் டுவோர்ட்ஸ் இங்கே நம்மளுடைய இந்தியன் சப்கான்டினென்ட் சைடு தான் வரும். ஓகேங்களா, இந்த ஆஸ்திரேலியா நோக்கி தான் வரும். இப்போ இங்கே தான் வந்து ஒரு சைக்ளோன் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு சைக்ளோன் உருவாகுது. இப்போ நான் இப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு டவுட் வரலாம். இப்போ இங்கே வந்து ஒரு ஏர் போகுதுன்னா இது வந்து ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்படி தான் போகும். ஒன்ஸ் இது ஈக்குவல் கிராஸ் ஆகும்போது இட்ஸ் டர்ன் டுவோர்ட்ஸ் த எங்கள் இந்தியா சைடாக வந்து டர்ன் ஆகிடும். பிகாஸ் கொரிலியஸ் ஃபோர்ஸஸ் வில் ரிஃப்ளெக்ட் ஏர் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர் இன் ரைட் சைட். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம கான்செப்டுக்குள்ள போகலாம். இப்போ இங்கே வந்து லோ ப்ரெஷர் இருக்குது, இங்கேயும் லோ ப்ரெஷர் இருக்குது. அதனால் இங்கே வந்து இங்கேருந்து வர ஏர் வந்து நம்ம சைக்ளோனுக்கு வந்து வந்து எடுத்துக்குவோம் அந்த ஏரை. ஸோ அதனால் நம்ம சைக்ளோன் வந்து எஃபெக்டிவாக வந்து இங்கேருந்து மூவ் ஆகிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து வர வாய்ப்பு இருக்குது, சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ அதனால் நமக்கு வந்து நல்ல ரெயின்ஃபால் கிடைக்கும். இப்போ இந்த ஏர் எங்கே போக வாய்ப்பே இல்லை. ஸோ இங்கே வந்து தான் ஆகணும். ஸோ அதனால் இங்கே இருக்க இந்த இந்த ஏரியா ஃபுல்லாக நல்ல ஒரு ரெயின்ஃபால் வந்து கிடைக்கும். எப்போனா நார்மல் இயரில். இதுவே எல்னினோ அப்போ என்ன நடக்குதுன்றதை பார்க்கணும். எல்னினோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற வந்து அந்த ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸ், அதாவது ஈஸ்டர்லைஸ்னு சொல்லுவோம், அது வந்து வீக் ஆகிடும். வீக் ஆகிறதால என்ன ஆகுனா அங்கேருந்து அந்த ஹீட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற ஹீட்டு வாட்டர்ஸ் ஃபுல்லாக இந்த சவுத் அமெரிக்கா ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ஹீட் வாட்டர் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணுறோம். அப்போ அந்த கோல்டு வாட்டர் வந்து இங்கே இருக்காது. ஸோ இப்போ என்ன ஆகும், இங்கே வந்து ஹை ப்ரெஷர், இங்கே ஃபுல்லாக ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர். ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே ஒரு சிஸ்டம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சைக்ளோன். இதுக்கு வந்து யார் என்ன பண்ணணும், இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் சிஸ்டமாக தான் இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற ஏர் வந்து இந்த லோ ப்ரெஷரை நோக்கி தான் போகும்போது தவிர இங்கே வராது. ஸோ அதனால் நம்மளுடைய இந்தியாவுக்குள்ளே வர அந்த ஏருமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து ரொம்ப டெஃபிசிட்டாக இருக்கும். நம்ம இந்தியா அந்த ஆஸ்திரேலியா ஃபுல்லாக தெர் இஸ் எ பாசிபிலிட்டி டு கேஸ் த ட்ராட். ஸோ இதான் வந்து எல்னினோ லானினா. இதில் நம்ம இந்த கான்செப்டில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூனா எல்னினா லானினா இது எல்லாமே வந்து பசிபிக் ஓஷனில் இந்த ஹீட்
இ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஈஸ்டர்ன் பசிபிக் டு த வெஸ்டர்ன் பசிபிக்கால நடக்கிறது தான் வந்து எல்னினோ லானினா. இது வந்து இந்தியன் ஓஷனுக்கும் எல்னினோ லானினாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்போம். அடுத்து வந்து இப்போ இந்தியாவுடைய ரெயின்ஃபாலை வந்து எல்னினோ லானினா மட்டும் தான் தீர்மானிக்குதா? அப்படி கிடையாது. அதை தாண்டி இன்னொரு ஒரு ஃபேக்டருமே இருக்கு. அதை நம்ம என்ன சொல்லணும்னா இந்தியன் ஓஷன் டைபோல்னு சொல்லுவோம். அதுனா இந்தியன் ஓஷன் டைபோல். இதை வந்து இப்போ வந்து இங்கே பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து இங்கே தான் வந்து இதான் இந்தியன் ஓஷன். இது வந்து நமக்கு தெரியும் ஈஸ்ட் சைடு, இது வந்து வெஸ்ட் சைடு. நம்ம சொன்னோம் இங்கே வந்து ஒரு சிஸ்டம் உருவாகும்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்தியன் ஓஷன் டைபோல்னால் ஒன்றும் இல்லை. இந்த western side of the Indian Ocean is occupied by the warm water and the eastern side of the Indian Ocean is occupied by the cold water. இப்போ இதனோட என்னன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு சிஸ்டம் வந்து உருவாகும் போது இங்கே இருக்கிற வர ஏரை எடுத்துட்டு இங்கே வந்து லோ ப்ரெஷர் இந்த ஏரையை எடுத்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே போயிட்டு நல்ல ஒரு ரெயின்ஃபாலை வந்து கொடுக்கும். எப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த பக்கம் ஆற்று ரொம்ப வெப்பமான நீர் இருக்கும்போது எங்கே ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியன் ஓஷன், சரி வெஸ்டர்ன் சைட் ஆஃப் த இந்தியன் ஓஷன், ஈஸ்டர்ன் சைடு வந்து கோல்டு வாட்டர் இருக்கணும். அப்போ தான் அங்கே ஹை ப்ரெஷர் இருக்கும், இந்த பக்கம் லோ ப்ரெஷர் இருக்கும். இந்த பக்கம் லோ ப்ரெஷரு, இந்த பக்கம் வந்து ஹை ப்ரெஷர். இது வந்து பாசிட்டிவ் டைப்போல். இதுவே நெகட்டிவ்னா ஆப்போசிட்டு. இந்த பக்கம் என்ன இருக்கும்? கோல்டு வாட்டர். இந்த பக்கம் என்னது? இந்த பக்கம் வந்து வார்ம் வாட்டர். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஒரு இங்கே இருக்கிற ஒரு சிஸ்டத்துக்கு வந்து எஃபெக்டிவாக இந்த ஹை ப்ரெஷர் தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ளே போகவே முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்தியாவுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் டைப்போலில் வந்து ரெயின்ஃபால் வந்து கிடைக்காது. இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். லானினானா இந்தியாவுக்கு ரெயின்ஃபால், பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல்னா இந்தியாவுக்கு வந்து ரெயின்ஃபால். ஓகேங்களா? அதாவது எல்னினாவும் நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போலும் இந்தியாவுக்கு வந்து ரெயின்ஃபால் வந்து கிடைக்காது. இப்போ சம் எக்ஸ்டெண்ட் வந்து நம்ம எல்னினா இருக்கும்போது பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்கும். அந்த அளவுக்கு பெருசாக ஒரு மாற்றம் ஏற்படாது. ஆனால் இந்த இயர் நமக்கு என்ன பிரச்சனைனா இந்தியன் ஓஷன் டைப்போல் வந்து நியூட்ரலாக இருக்குது. இட் நெவர் இட்ஸ் எய்தர் நெய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இது வந்து நியூட்ரலாக இருக்கிறதால நமக்கு டைப்போலாலே நமக்கு வந்து ரெயின்ஃபால் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஆல்ரெடி நமக்கு தெரியும் எல்னினாவே ரெயின்ஃபால் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் திஸ் இயர் இந்தியாஸ் அண்ட் தென் சரௌண்டிங் ரீஜன்ஸ் கேன் ஃபேஸ் சம் வாட்டர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதனால் மெனி எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் will arise. ஸோ in order to avoid this we want to மேக் சம் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்தால் இது மாதிரி ரொம்ப எஃபெக்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். அடுத்த ஒரு நியூஸு, விஓசி போர்ட் எமர்ஜென்சி கிரீன் மேரிடைம் growth 45% reduction of carbon emission. We know very well today the climate change is very important problems. So in order to India's contribution towards the mitigate the climate change in maritime, it is all that the VOC port reduce 45% of the carbon emission. It is one of the milestone achievements. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி ஜஸ்ட் பார்த்துக்கலாம். லார்ஜஸ்ட் கார்கோ போர்ட் இது தீன் தயாள் கண்ட்லா குஜராத்தில் இருக்குது. லார்ஜஸ்ட் கண்டெய்னர் போர்ட் வந்து ஜவஹர்லால் நேரு போர்ட் டெர்மினல். அடுத்து ஒன்லி ரிவரைன் போர்ட் இட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ரிவர் கொல்கத்தா ரிவர். நேஷனல் ஹார்பர் போர்ட் இஸ் விசாகப்பட்டினம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் கார்பரேட் போர்ட் இஸ் கார்பரேட் போர்ட் இஸ் காமராஜனூர். செகண்ட் ஓல்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் வந்து சென்னை ரிவர். அண்ட் தென் மேஜர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வல்லற்படம் இஸ் known as கொச்சின். And then strategically nearest port Baler, it is almost near to the Malaga Strait, which is connected to the Pacific Ocean and then Indian Ocean. அது வந்து கிரீன் ஹைட்ரஜன் ஹப் வந்து எங்கே இருக்குது? தீன் தயாள் பேராதீப் விஓசி. அப்புறம் ஃபஸ்ட்டு போர்ட் வந்து டிஜிட்டல் ஆனது இது விஓசி தான். அதே மாதிரி 45% கார்பனை ரெடியூஸ் பண்ணது இதுதான் விஓசி போர்ட். இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிரதான் மந்திரி ராஸ்கர் பால் புரஸ்கர். ஓகேங்களா? இது வந்து ஒரு அவார்டு. 1 மினிட். ஓகே, இது வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு கொடுக்குறாங்கன்னா வந்து இட்ஸ் சில்ட்ரன் ஃப்ரம் 5 to 18. எதுக்கு வந்து சில்ட்ரன் வந்து கொடுக்குறாங்கன்னா ஃபார் த எக்ஸ்ட்ரானரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் சோசியல் சர்வீஸ், என்விரான்மெண்ட், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப எக்ஸலன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இயர் அதனுடைய கேட்டகரிஸ் திஸ் மோர் தென் எனஃப் ஃப்ரம் திஸ் ஸ்லைடு.
அடுத்து அந்த போர்ட்ஸ் கொடுத்தல, அதில் எந்தெந்த போர்ட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்றத வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு சில போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் மாடிஃபை ஆகி வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தீன் தயாள் யுனிவர்சிட்டி குஜராத், அதன் மகாராஷ்டிரா டூ போர்ட் மும்பை போர்ட் அண்டு ஜவஹர்லால் நேரு போர்ட்டு, அதன் கோவா வந்து மர்மகோவா, அடுத்து வந்து அஹ், 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 மர்மகோவா போர்ட், அடுத்து நோவெரிவில் நியூ பெங்களூர் போர்ட். அண்ட் தென் கொச்சின் போர்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ மாறி வந்திருக்கு, கேரளாவில் இருக்கு, நான் வச்சுங்க. அப்படியே நமக்கு தெரியும் விஓசி சென்னை போர்ட், அண்ட் தென் காமராஜ் போர்ட் ஆர் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு. விசாகப்பட்டினம் ஆந்திரா, பாராதீப் போர்ட் ஒடிசா, அண்ட் தென் யுனிவர்சிட்டி சாமியன் பிரசாத் முகர்ஜி கொல்கத்தா. இங்கே தான் நோ கொல்கத்தா கொல்கத்தாவில் தான். இங்கே தான் நம்ம என்ன பண்ணோம், அந்த மூணு ஷிப்பை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட்டு அதை தான் பார்த்துருப்போம். ஓகே, ஜஸ்ட் வாட் ஆர் த போர்ட்ஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட் அண்ட் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் அபவுட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த போர்ட், அதை பார்த்து வச்சுட்டா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு புக் எழுதிருப்பார், அதாவது விஐபி கல்ச்சர் இன் இந்தியா. இட்ஸ் ஆல் அபவுட் என்னது, சிட்டிசன் சென்ட்ரிக் கவர்னன்ஸ் அதை மட்டும் நம்ம வச்சுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் வந்து பெருசாக நம்ம எடுத்து தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா, ஸ்கேல் ஆஃப் த ஸ்ரீ கங்கா மிஷன். ஸோ இதில் வந்து நம்ம நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா அப்படின்றது என்னன்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது வந்து நேஷனல் மிஷன் ஆன் கிளீன் கங்கா எப்போ 2011 யார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி. இது ரிஜிஸ்டர் ஆஸ் சொசைட்டியாக வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. What is the purpose of this? Is nothing. It all about conservation, protection, regeneration river of Ganga. Flagship program. Namabi Ganga program 2014. இதனுடைய பேரண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கங்கா கவுன்சில். ஹூ இஸ் த சேர்பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் தான் வந்து சேர்பர்சன். ஹெட்குவார்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதனுடைய டைம்லைன் என்னது, அதனுடைய நிறைய ஆர்கனைசேஷன் வந்து கொஞ்சம் இது மாற்றிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2009 2009 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கங்கா ரிவர் பேசன் அத்தாரிட்டி அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 2011 வந்து நேஷனல் இது வந்து சொசைட்டியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நமாமி கங்கா ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 2016 வந்து நேஷனல் கங்கா கவுன்சில் வந்து என்ன பண்ணிருக்கு, ரீப்ளேஸர் எதனா ஆல்ரெடி இருந்த நேஷனல் கிரீன் கங்கா ரிவர் பேஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இவங்க வந்து பாலிசி லெவல் டிசிஷன் வந்து மேக் பண்ணுவாங்க. அது கிரவுண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் கிளீன் கங்கா அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ வந்து என்ன இருக்கு, ரிவர் ரெஜனரேஷன் மிஷன், அதுதான் வந்து இப்போ வந்து எஃபெக்டிவாக வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு ஓல்டு ஸ்கீம்ஸ் தான். சம் எக்ஸ்டென்ட் இது வந்து பிஐபி நியூஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தேர் இஸ் எ பாசிபிலிட்டி தே கேன் ஆஸ்க் இன் த எக்ஸாமினேஷன். அதர்வைஸ் வி கேன் ட்ரை டு யூஸ் இட் இன் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ஸ். ஓகே, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. ஸோ அந்த ஸ்கீமை பற்றி பார்த்துடலாம். இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க, 2000. எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட். இதனுடைய இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்க தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து டார்கெட் பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கனால நோட் பண்ணணும். ஹாபிடேஷன் நாட் ஏ வில்லேஜ் அப்படின்னான்றதை பார்ப்போம். வில்லேஜ்ன்றது இட்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் கேன் லிவ், அதான் வில்லேஜ்னு சொல்லுவோம். ஹாபிடேஷன்லாம் வந்து ஒரு ஸ்கேட்டர்டு பாப்புலேஷன் வந்து மக்கள் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்கல்ல, அதுதான் வந்து ஹாபிடேஷன் சொல்லுவோம். இப்போ பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா வந்து வில்லேஜை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் சம் எக்ஸ்டென்ட் பீப்புள்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற இடத்த வந்து நம்ம கனெக்ட் பண்ணாமல் விட்டுடுவோம். ஸோ அதனால் வில்லேஜ் எடுக்காமல் ஹாபிடேஷனை கனெக்ட் பண்ணுறது என்னது, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. பிளைன் ஏரியாஸ்னால் அங்கே பாப்புலேஷன் இருக்கணும் கிரேட்டர் தென் 500, இல்லையா டெசர்ட்னா கிரேட்டர் தென் 250. ஏன்னா அதே மாதிரி என்ன டைப் ரோடு, சாலை போட் ஆல் வெதர் ரோட்ஸ். ஓகேங்களா, இதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து அடுத்து அந்த நான் சொன்ன ஆப்டிடேஷன், அந்த ஆப்டிடேஷனில் வந்து ஒரு சில டேர்ம்ஸ் இருக்குது. இதை வந்து சும்மா அப்படியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்லெட்னா வெரி ஸ்மால் செட்டில்மெண்ட் யூஸ்னி வில்லேஜோட சின்னதாக இருக்கும். இது வந்து ஒரு இங்கிலீஷ் டேர்ம் தான் ஜென்ரலாக சொல்கிறோம். அது வந்து தோலா இஸ் நத்திங் பட் ஸ்மால் கிளஸ்டர் வில்லேஜ் ஆஃப்டர் இன் பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அங்கங்கே கொஞ்சம் கிளஸ்டராக வீடு கட்டிட்டு இருக்கிறதா வந்து தோலான்னு சொல்லுவோம். இது பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் வந்து இருக்குது. அடுத்து வந்து தானி, இட் இஸ் நத்திங் பட் ஸ்மால் குரூப் ஆஃப் ஹவுசஸ் லொகேட்டட் அவே ஃப்ரம் த வில்லேஜ். தாண்டி இருக்குது எங்கே இருக்குது தானியங்கன்னு சொல்லணும்னா ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா அந்த இடத்துல வந்து தானியம் சொல்லுவோம். படா படா இஸ் நத்திங் பட் இது ட்ரைபல் செட்டில்மெண்ட் தான் வந்து படான்னு சொல்லுவோம். இது ரொம்ப முக்கியம். இது வந்து மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் குஜராத் ட்ரைபல் ஏரியாஸில் இருக்குது. ஸ்மால் செட்டில்மெண்ட் வந்து எனக்கு சொல்றது ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறது. இது இந்தியாவில் வந்து எனிவர் இன் இந்தியா எங்களால் இருக்கலாம்.
just understand the terms. Uh, what is the meaning of that? That's enough from this slide. And then இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி கிராம சடக் யோஜனா வந்து ஒரு த்ரீ இதுவாக வந்து போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் அன்கனெக்டட் அப்கிரேடேஷன் வித் ஆல் வெதர் ரோட்ஸ். அடுத்து வந்து அப்கிரேடேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ். அடுத்து வந்து கன்சாலிடேஷன் ஆஃப் ரூரல் ரோட்ஸ் நெட்வொர்க் கனெக்டிங் த வில்லேஜ். எதுக்குன்னா கிராமீண அக்ரிகல்ச்சர் மாதிரி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க தேர்ட் ஸ்டேஜில். ஃபண்டிங் படி வந்து இது வந்து ஒரு சென்ட்ரலி பாசிட்டிவ்ன்றதால 60 and 40% for central and state. For the north, eastern and Himalaya states, 19:10. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா இண்டெக்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் வந்து வெளியிட்டிருப்பாங்க என்எஸ்ஓ. இதில் வந்து ஒரு சில எஃப்ஏக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்பீடாக வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் வந்து என்னன்னா ஷார்ட் டேர்ம் இண்டிகேட்டர் மெஷர் த சேஞ்சஸ் ஓவர் டைம் அண்ட் வால்யூம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பை சர்வீஸ் செக்டார் அண்ட் ஸ்பெசிஃபைடு பேஸ் பீரியட். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல அந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட், இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரி. இது எல்லாமே இட் ஆல் அபவுட் ரிலேட்டட் டு த மேனுஃபேக்சரிங் செக்டர். அப்போ நம்ம டுடே இங்கே வந்து கிட்டத்தட்ட 50% ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆடட் எங்கேருந்து வருது? நமக்கு சர்வீஸ் செக்டர்லேருந்து வருது. அப்போ நம்ம சர்வீஸ் செக்டரில் எந்த அளவுக்கு அதனுடைய க்ரோத் இருக்குன்றது தெரியாமல் நம்மளால் வந்து ஒரு எஃபெக்டிவாக பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக கொண்டு வந்தப்பட்ட ஒரு இண்டெக்ஸ் தான் என்னன்னா இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? சரி, இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் எனேபிள்ஸ் பிளானர் பாலிசி மேக்கர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூட்டபிள் மெஷர் டு கைட் த க்ரோத் tragedy. அடுத்து வந்து நெக்ஸ்ட் மந்த்ல எவ்வளோ there is a possibility because service sector is a play a majority role almost above the 50%. So easily we can, if you are calculating the what the performance of the service sector, we can tell what is the growth rate of our country. ஸோ அதுதான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து என்னுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ரெண்டு எய்ம் தான் இதோட எய்ம். எதுனா ஐஐபி ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டில் எக்கனாமிக் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நல்லா என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். பாலிசி ஃப்ரேம் ஒர்க்கு பாலிசிக்கு ஃப்ரேம் ஒர்க்கில் இதனுடைய பெனிஃபிட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நிறைய இன்ஃபர்மேஷன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் இருக்கும். டைம்லி இன்ஃபர்மேஷன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் தெர்பை ஸ்ட்ரென்தனிங். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸை ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஹை ஃப்ரீக்வன்சி இண்டிகேட்டர் ரொம்ப அதான் சர்வீஸோடைய சேஞ்சஸ் வந்து எஃபெக்டிவாக வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இது வந்து எங்கே யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? நேஷனல் அக்கௌண்டன்ட், எக்கனாமிக் மினிஸ்டர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ். என்னென்ன சோர்ஸ் வந்து ஐஎஸ்பி வந்து யூஸ் பண்ணுது? ஒரு 3 சோர்ஸுங்க. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா, ஜிஎஸ்டி, ஆனுவல் சர்வே, இன்கார்பரேட்டட் சர்வீஸ் செக்டார் என்டர்பிரைசஸ். இது வந்து எக்ஸ்க்ளூடிங் த கவர்மெண்ட் செக்டர். அது ஏன்றது நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ ஜிஎஸ்டி வந்து என்னென்ன எடுத்துக்குது? ஜஸ்ட் growth rate என்ன இருக்குன்றது ஒரு வாட்டி அப்படியே பார்த்துக்குங்க. சும்மா படிச்சு வச்சுட்டா போதும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஜிஎஸ்டி எந்த டேட்டா வேணும்னு கேட்க முடியாது, கேட்க போகிறது கிடையாது. ஐஎஸ்பி 3 யூஸ் பண்ணுது: அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா, ஜிஎஸ்டி டேட்டா, அப்புறம் வந்து ஆனுவல் சர்வே இன்கார்பரேட் சர்வீஸ் செக்டர் என்டர்பிரைசஸ். தட்ஸ் இட். அதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து இது வந்து இன்ஃபார்மல் செக்டரை வந்து இது வந்து கவர் பண்ணுதா? நோ 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 நோ. இன்ஃபார்மல் செக்டர் வந்து என்ன பண்ணல, இது வந்து கவர் பண்ணல. சரி, ஏன்னா இது வந்து டேட்டாவே எங்கே இருக்குது? ஒரு ஜிஎஸ்டி இருந்தோம், ஒரு கவர்மெண்ட் அத்தன்டிகேட்டட் சோர்ஸில் இருக்கிறதால அதுவுமே அவங்க ஜிஎஸ்டி இட்ஸ் ஆல் அபவுட் பர்சன் ஹூ கேன் பை அண்ட் அதை மெஷர் பண்ணதை தாண்டி இன்ஃபார்மல் செக்டர் இருக்கிறத வந்து மெஷர் பண்ணல. அடுத்து வந்து இஸ் என்டையர் சர்வீஸ் செக்டர் இஸ் கவர்டுன்னா அதுவுமே கிடையாது. எல்லா சர்வீஸ் செக்டருமே கவர் பண்ணுறதும் கிடையாது. இது வந்து என்னன்னா இது வந்து விச் ஆர் எய்தர் ரிலேட்டட் டு த எதுனா வந்து கவர் ஆகுதுன்னா கோர் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டிஸோ இல்லையோ நான் டாமினேட்டட் பை த நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ். நான் மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ்னா என்னன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்மளால் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுமாரி இருக்கிற சர்வீஸ், அதுமாரி இருக்கிற அதையுமே இன்ஃபார்மல் செக்டருமே நம்ம என்ன பண்ணல, இதில் வந்து கவர் ஆகலை. ஸோ என்னென்ன சர்வீஸ் இருக்குது? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸு, ஃபைனான்சியல் சர்வீஸு, சோஷியல் ஒர்க் வித் ஆர்கனைசேஷன், பர்சனல் சர்வீசஸ்ஸு, அடுத்து ஆக்டிவிட்டீஸ் ப்ரைவேட் ஹவுஸ் ஹோல்டு வித் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ், ஆக்டிவிட்டீஸ் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரிட்டரி ஆர்கனைசேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஏன் நிறைய கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னா தே கேன் ப்ரொவைட் இன் வெரி லெஸ் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுப்பாங்க. அப்போ கவர்மெண்டோட முக்கியமான ஒன்றுனா அந்த ஒரு கவர்னன்ஸ் வந்து அந்த ஒரு பெனிஃபிட் வந்து பீப்புளை போய் வந்து சேரணும். அதனால அங்கே சர்வீஸ் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப நெக்லிஜிபிள். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம்.
to calculate the index service production. அடுத்து வந்து எவ்ரி மந்த் ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், ஐஎஸ்பி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதில் வந்து ரெண்டு இருக்குது, குவாலிட்டி பேஸ்டு அண்ட் வேல்யூ பேஸ்டு. குவாலிட்டி பேஸ்டுனா ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் லிமிட் வந்து மெஷர் பண்ணுறது. ஒரு ட்ரெயின்லாம் வந்து எத்தனை பேசஞ்சர் வந்து போனாங்க, எவ்வளோ கிலோமீட்டர் தேவைப்படுறாங்க. ரயில்வேலாம் எவ்வளோ பேசஞ்சர், எந்த ஃப்ளைட் வந்து கைடு, அதுதான் வந்து சொல்கிறது. வேல்யூ சாலப்படியாக மாண்டேரி வேல்யூ, ஒரு ஹோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, ஒரு டெலிகாம் ரெவன்யூ எவ்வளோ, ஜிஎஸ்டி சர்ப்ளஸ் வந்து எவ்வளோ வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த ப்ரெஃபர்டு இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் த சர்வீஸ் அவுட்புட். என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்னா வந்து டர்ன் ஓவர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் டு த இன்ஃப்ளேஷன். ரியல் அவுட்புட் தேவைன்னா டர்ன் ஓவரை ப்ரைஸ் இண்டெக்ஸில் டிவைட் பண்ணி நம்ம வந்து ரியல் அவுட்புட்டை வந்து எடுத்துக்கலாம். சரி, நம்ம எதுக்கு வந்து டர்ன் ஓவரை வந்து யூஸ் பண்ணுறோம் அவுட்புட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு? பிகாஸ் சர்வீஸ் ஆர் கன்சியூம்ட் இமிடியட்லி ஆஃப்டர் த ப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலுமே, இப்போ வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்ணுறோன்னா அது நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கன்சியூம் பண்ணிடுறோம். ஸோ அங்கே கன்சியூம் பண்ணாமல் விடுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம இட்ஸ் ஆல் அபவுட் டர்ன் ஓவரவே நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து வந்து சேல்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு த ப்ரொடக்ஷன், அதுதான் சொல்ல வராங்க. அடுத்து வந்து சர்வீஸ் அக்கௌண்டிங் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி வந்து இது வந்து சர்வீஸை வந்து கிளாஸ் பண்ணி ஒரு கோட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பேங்கிங் சர்வீஸ் ஒன்று, டெலிகாம் சர்வீஸ்க்கு ஒன்று. இது வந்து எதுக்குன்னா ஹெல்ப்ஸ் மேப் ஜிஎஸ்டி டேட்டா ஃபார் எக்கனாமிக் செக்டர்ஸ். அது வந்து ரொம்ப மேப் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஹவ் ஆர் த ஜிஎஸ்டி டேட்டா டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு த அவுட்புட் மெஷர்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து கலெக்ட் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் சேல்ஸ் அக்ரிகேட்டட் அக்ரிகேட்டட் அந்த கோடு வந்து ஒரு இது வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து மேப் எஸ்எஸ்சி டு இண்டஸ்ட்ரிக்கெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோடை வந்து அசைன் பண்ணுறோம். அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ரிமூவ் இன்ஃப்ளேஷன் வந்து ரிமூவ் பண்ணுறோம் பை யூசிங் த டிஃப்ளேட்டர்ஸ். டிஃப்ளேட்டர் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் டிஃப்ளேட்டர்? இட் இஸ் ரியல் பை நாமினல். ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து மைனஸ் பண்ணி வர்றது தான் வந்து நம்ம ரியல்னு சொல்லுவோம். அதுலேருந்து நமக்கு ரியல் பை நாமினலாக வரது தானே அது டிஃப்ளேட்டர்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இதனால் நம்ம வந்து டிஃப்ளேட்டர் வந்து ஹையஸ்ட் என்னன்னா, வாட் ஆர் த டிஃப்ளேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் இண்டெக்ஸ் சர்வீஸ் ப்ரொடக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்பாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எது யூஸ் பண்ணோம்னா ஹோல்சேல் ட்ரேடுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். செக்டர் ஸ்பெசிஃபிக்காக வந்து செக்டர் ஸ்பெசிஃபிக் சிபிஐ வென்னவர் அதை வந்து யூஸ் பண்ணுறோம். சிபிஐ ஜென்ரல் வந்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் வந்து சிபிஐ ஜென்ரல். சிபிஐ நான் ஃபுட் ஃபார் மற்ற எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறோம், சிபிஐ நான் ஃபுட். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து வந்து வாட் இஸ் த பர்போஸ்டு காம்ப்ளிகேஷன் ஃபார்முலா, என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட நான் வச்சுக்கலாம். லாசி பெரிஸ் வால்யூம் இண்டெக்ஸ். இந்த வாட்டி யூபிஎஸ்சில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, இதுனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ம் யா ஹியூமன் மல்டி டைமென்ஷனல் பவர் இண்டெக்ஸில் அவங்க வந்து எந்த மெத்தடை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுன்ற ஒரு கொஸ்டின். ஸோ மேபி தர் இஸ் எ பாசிபிலிட்டி. ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். வைட் லேஸ் பைரஸ் வால்யூம் இண்டெக்ஸ் தான் வந்து வச்சு தான் இவங்க வந்து கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து கிராஸ் வேல்யூ ஆடட். இது வந்து எதுக்குன்னா செக்டர் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு சர்வீஸ் ஒரு செக்டருமே வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். நமக்கு தெரியும் ஜிவிஆர்னு அது இட் இஸ் யூஸ்டு ஃபார் டு ஃபைண்ட் அவுட் த பர்டிகுலர் செக்டர் க்ரோத். அதான் வந்து இப்போ பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷனுடைய பேஸ் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25. இட் அலைன் வித் நமக்கு தெரியும் சிபிஐடைய பேஸ் இயரும் 2024. ஸோ அதனால் எஃபெக்டிவாக அதனுடைய இன்ஃப்ளேஷன் எதையுமே வந்து எஃபெக்டிவாக எந்த அளவுக்கு சர்வீஸ் செக்டரில் சேஞ்ச் ஆகுதுன்றது எஃபெக்டிவாக நம்மளால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஆல்மோஸ்ட் வி கம்ப்ளீட்டட் ஃபார் த லாஸ்ட் 3 days PIB series. So thank you for watching this video. So continuously stay on our YouTube channel for the further more updates. So thank you.